ஹாய் குக்கு வித் சகாய்மேரியில் க்ரீன் பீன்ஸு குருமா வைக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம். இது சுண்டல் நைட்டு ஊற வச்சு 1.5 டம்ளரு ஊற வச்சுருக்கு, வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டு, 2-3 பீஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகு. இது மிக்சியில் ஒரு அடி அடிக்கணும். அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் இந்த குக்கரை வச்சு ஒரு 7-8 விசில் விட்டுக்குங்க. உப்பு போட்டு இது வேகட்டும். இது மாதிரி ஒரு வடச்சட்டி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தான் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சுட்டு இதில் போடணும். எண்ணெய் சூடானது இதில் போடணும். இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வணக்கணும். 5 மினிட்ஸ் வணக்கிட்டு இந்த தக்காளி இதில் போட்டு வணக்கி இது ஒரு 5 நிமிஷம் வணக்கணும். இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். க்ரீன் பீன்ஸ் எல்லாம் வெந்திருக்கு. நல்லா வெந்தது. நீங்கள் இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை அரைச்சதை இதில் போடணும். வணக்கினது தேங்காய் பால் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூனு கரம் மசாலா போட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 விசில் வைக்கணும். குக்கர் மூடி ஒரு 2 விசில் வை. பீன்ஸ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு பச்சை கருவேப்பிலை இதில் தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டு இது மாதிரி பார்த்துக்குங்க. எல்லாமே எல்லாம் கரெக்ட். உப்பு காரம் நீங்கள் பச்சை மிளகு பூண்டு எல்லாம் அடித்து போடுங்க. பொடியெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பூரி, சப்பாத்தி, ஆப்பம், தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.